Good morning, champions. This was our student from Government College of Technology. சூப்பரான ஒரு क्वेश्चन இருக்கு. நம்ம ஒரு flow past cylinder to work motion ஒரு சிலிண்டர் இருக்கு. சிலிண்டருக்கு வந்து ஒரு vortex motion கொடுக்குறோம். சிலிண்டருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? vortex motion கொடுக்குறோம். vortex motion கொடுக்கும்போது flow இங்க வந்து flow வந்து நடக்கிற மாதிரி நம்ம இது பண்றோம். பண்ணும்போது a net transverse motion transverse-னா வந்து நம்ம எந்த டைரக்ஷன் கொடுக்குறோமோ அதுக்கு பெர்பெண்டிகுலரா மோஷன் தான் transverse motion. நம்ம இந்த டைரக்ஷன் கொடுக்குறோம் அப்படினா net transverse motion ஏற்படும்ன்றாங்க. அந்த மோஷனுக்கு காரணம் இந்த transverse motion-க்கு காரணம் யார் அப்படினா transverse force அப்படி எடுத்துக்கலாம். இந்த transverse force பேர் தான் வந்து என்னன்னு கேக்குறாங்க. மேக்னஸ் எஃபெக்ட்டா, ராபின் எஃபெக்ட்டா, டி ஆல்பர்ட் பாராடாக்ஸா, ராங்கின் டேப்லெட்டா கேக்குறாங்க. சோ அந்த transverse force-க்கு பேரு மேக்னஸ் எஃபெக்ட் அப்படி சொல்றாங்க. அடுத்த क्वेश्चन என்னன்னா while designing a belt and wheel velocity என்னன்னு கேக்குறாங்க. என்ன velocity? velocity of wheel. சோ velocity-னாலே நமக்கு வந்து √2gh ன்னு நமக்கு ஞாபகம் வரணும். சோ ஆட்டோமேட்டிக்கா 2gh ஆப்ஷன் எங்க இருக்குன்னு மட்டும் பாக்கணும். அப்போ இவனும் ஏவும் பியும் வராது. இப்போ ரெண்டு பேர் தான். அப்புறம் இவன் வந்து ஐடியல் ஆக்சுவலா வரும்போது இட் இஸ் ku டைம்ஸ் ஆஃப் √2gh. இது ஒண்ணா ரெண்டாவது பேச்சுலாம் கிடையாது. இது ku தான் இது. சோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட். அது கண்டிப்பா ரெண்டு வராது. சோ ku √2gh. இப்போ வெலாசிட்டினா √2gh ஞாபகம் இருந்தா இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் போடணும். இந்த ஒண்ணா ரெண்டா அப்படின்றது ஒண்ணு தான் அப்படின்றது தீர்க்கமா முடிவு பண்ணிடலாம். அடுத்த क्वेश्चन என்ன? ஜெட் பம்ப்ஸ் வந்து ஏன் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில ஃபுல்லா யூஸ் பண்ற பம்ப் ஜெட் பம்ப். ஏன்னா அதால தான் வந்து லிக்விடையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், கேஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், மிக்சரையும் இது பண்ணும். ஜெட் பம்போட இதுனா லிக்விடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், கேஸ் இது பண்ணலாம், இல்ல லிக்விட் பிளஸ் கேஸ் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரே ஆளு ஜெட் பம்ப்ன்றனால நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஜெட் பம்ப் தான் வந்து ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றதுக்கு என்ன பம்ப் யூஸ் பண்றாங்கன்னா ஜெட் பம்ப் தான். கேரக்டர்ஸ் ஆஃப் இம்பல்சர் அப்படின்னு பார்க்க போறோம். 4 விஷயம் நம்ம இது பண்ணோம். ஒன்று வந்து வீல். இம்பல்சர் வீல் வந்து வீல் இருக்கு அப்படின்னா இம்பல்சர் வீல் இருக்க வீல் வந்து கேன் பி ஆப்ரேட் ஃப்ரீலி இன் ஏர். ஸோ ஏரால ஃப்ரீலி ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ நாசில், இப்போ நாசில் இருக்கு அப்படின்னா நாசிலோட எக்ஸிட்ல நமக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து இட் ஷுட் பி atmospheric pressure. மூவிங் பிளேட்ல என்ன அப்படின்னா pressure remains constant. so அது மட்டும் இல்லாம change in the direction of momentum impart thrust over the movements. so change the direction of momentum தான் வந்து நம்ம என்ன பண்ணுதுன்னா thrust கொடுக்குது over the moving movements. அப்படி 4 பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து wheel can be expected operated freely in air. wheels வந்து ஆப்பரேட் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் இட் ஃப்ரீலி இன் ஏர். ரெண்டாவது எக்ஸிட் ஆஃப் த நாசில் வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருக்கும். மூவிங் பிளேட்ல ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்புறம் த்ரஸ்ட் வந்து நமக்கு கிரியேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் டியூ டு த சேஞ்ச் இன் த டைரக்ஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னா சேஞ்ச் இன் த டைரக்ஷன் ஆஃப் மொமெண்டம். இது 4 ஆப்ஷனும் வந்து கரெக்ட் ஆப்ஷன் தான். ஸோ இம்பல்சர் பையனால் வந்து நம்ம சிறப்பம்சம் பார்த்தோன்னா 4மே யோசிச்சு பார்க்கணும் தெரிஞ்சுக்கலாம்.